அஞ்சக்கல்ல கொக்கன் 1986 கேரளா கர்நாடகா பார்டர்ல ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்துல உள்ள ஒரு பெரிய மனுஷனை யாரோ எலெக்ஷன் டைம்ல சுட்டு கொண்டுறானுங்க. இப்போ அதை பண்ணது யாருங்கிறதா இருக்கட்டும், எப்படியா சீக்கிரம் அந்த கேஸை முடிக்கணும்னு மேலிடத்துல இருந்து போலீஸ்க்கு பிரஷர் வருது. இந்த சமயத்துலதான் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா கான்ஸ்டபிளா ஜாயின் பண்றான் நம்ம படத்தோட ஹீரோ, அதான் லூக்மேன். இவர் எப்படின்னா நேச்சர்லயே ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு ஆள். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க எங்களை லீட் பண்ணுது அண்ட் இந்த பிளேஸ்ல ஹீரோ எப்படி சர்வை பண்ணா, இதெல்லாம் தான் இந்த படத்துக்கான கதை. உல்லாஸ் செம்மன்கிற ஒரு புதுமுக இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நம்ம செம்மன் வினோத். ஆக்சுவலா கதைப்படி இது கேரளா கர்நாடகா பார்டர்ல இல்ல ஒரு மலை கிராமம் தான். பட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முழுக்க நடந்தது நம்ம வண்டி பெரியாறு அண்ட் குமுளி. அப்கோர்ஸ் குமுளின்னு சொன்னது உங்களை படத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தமிழ்நாடு பார்டர்ல உள்ள கேரளா பகுதிகள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கம்பம், கூடலூர் இதை தாண்டி மலையேறப்போ வர்ற பகுதிகள் தான் இந்த குமுளி, வண்டி பெரியாறு எல்லாம். இங்கதான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முழுக்க நடந்திருக்கு. மலை கிராமம்னு வர்றப்போ இந்த தேயிலை தோட்டமா இருக்கட்டும், இல்ல அதை தாண்டி இந்த கதையோட அவுட்டோர் ஷூட்டிங்க்கு எந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் பக்காவா இங்க ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கதை சொல்லப்படுற விதத்திலே ஒரு வெஸ்டர்ன் வைப் ஒண்ணு கொண்டு வர முயற்சி பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அந்த ஊர் பெரிய மனுஷன் ஒருத்தனை கொண்டுருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சாப்பிட்றாங்கிற ஒரு பெரிய மனுஷன், அவனோட பசங்க 2 பேரு, கில்லாபீஸ்ங்கிற 2 பேர் பழிவாங்க துடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த 2 கேரக்டர்ஸும் ஸ்கிரீன்ல வந்த சமயத்துல ஆரம்பிச்சு திரும்ப ஸ்கிரீனை விட்டு போற வரைக்குமே இந்த வெஸ்டர்ன் வைப்புக்கான நெறி பயங்கர தூக்கலாவே இருக்கும். சொன்னது போல ஓரளா அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்லயே அந்த ஒரு வெஸ்டர்ன் வைப்பை அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க. அது பக்காவா ஒருக்குமே ஆயிருக்கு. டெக்னிக்கலா பயங்கர பிரில்லியன்டான ஒரு படம் இது. அது சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் இல்ல மியூசிக்கா இருக்கட்டும், எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பக்காவா ஸ்கோர் பண்றாங்க. ஒரு கொலை விசாரிக்கிற கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் இந்த படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ள ஒரு மல்டி லேயர்டு கதையை பிளெண்ட் பண்ணி இங்க அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கொலையா இருக்கட்டும் இல்ல அதை தொடர்ந்து அவங்க காட்டுற அடுத்தடுத்த காட்சிகளா அடுத்தடுத்த சம்பவங்களா இருக்கட்டும், எதுவுமே ஒரு பெரிய தாக்கம் ஒண்ணு கிரியேட் பண்ணாத ஒரு ஃபீலுங்கிறது இருக்கு. அதுக்கும் இந்த நரேஷன் தான் காரணம் நினைக்கிறேன். அந்த வகையில அந்த நரேஷனை ஒரு நெகட்டிவாவும் இந்த படத்துக்கு சொல்லலாம். பட் இந்த ஹீரோக்கு ஒரு டார்க் பாஸ்ட் ஒன்று ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. அது கிளைமேக்ஸ்ல பக்காவா ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் ஆக்சுவலா இந்த படத்தோட பெரிய ஹைலைட், இந்த டெக்னிக்கலா உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கெல்லாம் இருந்திருக்க வேண்டிய விஷயமே, கிளைமேக்ஸை ஒட்டி ஒரு பெரிய ஃபைட் சீன் ஒன்று வரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு விஷயம் இல்லை டெக்னிக்கலாவே. இதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸும் அங்கதான் வந்துட்டு எல்லா ஆக்டர்ஸுமே பயங்கரமா மிளிடுறாங்கன்னு சொல்லணும். இந்த படத்துல கலர்ஃபுல்லான ஒரு வைப்ல கதை கேட்க விரும்புறவங்களுக்கு இந்த நரேஷன் செட் ஆகலாம். பட் அதை தாண்டி சொன்னது போல எத்தனை பேரால இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் ஸ்டில் குட் ட்ரை. அண்ட் படத்துக்கான ரன் டைமும் ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா இந்த படத்தோட அந்த டெக்னிக்கல் எக்ஸிகியூஷனுக்காகவே நீங்க எல்லாம் தாராளமா இந்த படத்தை செக் பண்ணலாம் நான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையாங்கிறத படத்தை பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படம் இப்போ பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து மறக்காம சொன்னது போல கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.